ஷலோம் டு எவ்ரி ஒன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்தில், இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரிடத்திலே அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நாம் வந்திருப்போம். அவர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறது என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மாற்றி நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்க போகிறேன் என்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறேன், எத்தனை அதிகமான பிரச்சனைகள் என் மூலமாய் வந்திருக்கிறது, இதை எல்லாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மைதான், மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் மன்னிக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற அந்த அக்கிரமங்களை, நாம் செய்த அத்தனை பாவங்களையும் தேவன் மாற்றப் போகிறார். அது மட்டும் இல்லாம நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்க போகிறார். நம்முடைய வாழ்விலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பலவீனங்களை, சுகவீனங்களை நாம் அங்கே தாண்ட முடியாது என்று கூறுகிற, அதாவது மனிதர்கள் நாம் இதை தாண்ட முடியாது என்று கூறுகிற அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றப் போகிறேன் என்கிறார். நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்க போகிறேன் என்கிறார். ஏனென்றால் கர்த்தர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் வல்லமையுடையவர். அவர் செய்கிறவதை தடுக்கிறவன் யார்? எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற அக்கிரமங்களையும் நம்முடைய நோய்களையும் கர்த்தர் குணமாக்க போகிறார், மாற்றப் போகிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள், அவருக்கு மிகவும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியவர்கள். எனவேதான் நம்முடைய கடந்த காலங்களை மாற்றி, நம்முடைய நிகழ்கால பலவீனங்கள், சுகவீனங்களை மாற்றி நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். God bless you all.